மறக்கணும்டா, வாடா போலாம். ஐடி கார்டுங்கடா. வீட்டுக்கு வாடா. வாடா போலாம். ஹலோ தமிழ் வாயன் நேற்றே சொல்லணும்னுட்ட. என்னது? ஆனால் இங்கே ரூல்ஸு சொல்லிக்கிறேன். இது வந்து சொல்லணும்ல. ஆனால் இங்கே ஃபோன்லாம் பேச ரொம்ப நேரம் இங்கே 2 பேசுறதுன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. என்ன அவங்க பொண்ணை பார்க்குறப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் பசங்கள்லாம் வந்து யாரையும் அழைச்சிட்டு விடாங்க. ஃப்ரெண்டு வருவாங்க போவாங்க. ஆனால் வெளியே பேசி அமுச்சு விட்றேன். ஏன்னா ஓனர் வந்து சத்தம் போடுவாங்க. ஏன்னா இங்கே ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அதனால சத்தம் போடுவாங்க. பசங்கன்னா வெளியே வந்து பேசி வெளியே அமுச்சு விட்டா தேவையில்லாத இந்த பசங்க அழைச்சிட்டு வராத. நான் ஏன்னா அது மாதிரி பொண்ணு மரம் போவோம். நான் பார்க்கவே மாட்டேன். நம்ம பார்த்தோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு கேளு உனக்கு தான் சத்தம் போட்டாங்க. அதான் சொல்கிறேன். அந்த பொண்ணுங்கிட்ட பேசுகிறால வச்சுக்காத. ஏன்னா சும்மா நம்ம பார்த்தாலே அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. மாதிரி பார்க்கறதுனால வச்சுக்காது. சரியா? சரி ஓகே ஓகேவா? ஹெல்ப் பண்ணி அவனும் கூப்பிட மாட்டான். என்ன நம்மளுக்கு ஹெல்ப்பும் தேவை கிடையாது. நம்ம ரூம் பசங்க நாம மட்டும்தான். சரியா? எதாவது தான் நம்மளுக்குள்ளேயே தான். என்ன சரியா? வேற ஒன்றும் அவ்வளோதான். சரி அதுக்கு தான் சொல்கிறது கூப்பிட்டேன். சரி ஓகே. நீ வாடா லைவ் போ. ஏய் என்ன போற? காலேஜுக்கு பைக் சாவிடா மறந்து வச்சு போறதா? நாங்க தானே திரும்பினா நான் போய் மறப்பனாடா. சரி வாடா போவோம். கலை கலை வரலையா காலேஜுக்கு? ஏன்? ஏய் நீடா பண்ணுங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி நைட்டி இருக்குல்ல, நைட்டி கலந்துருச்சான். பக்கத்து வீட்டு ஆண்டி தான். அவங்க கூப்பிடுவான். போ போ. என்ன பண்ற? சாப்பிட்டியா? நான் என்ன சாப்பிடல, செய்யணும். செஞ்சுட்டு தான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு வந்துருக்கேன். செய்யணும். முடிச்சு கூப்பிட்றேன். இல்லை பேசு போயிடுச்சு. கால் கட் ஆயிடுச்சு. ஏதோ ஃப்ரெண்டு சும்மா பண்ணிடணும். நீ சொல்லு ஒன்றும் இல்லை, சும்மாதான். என்ன பண்ணுறது, போர் அடிக்குது. போய் செய்யணும், தேய்க்கணும். சப்பாத்தி தேய்ச்சிட்டு குருமா வைக்கணும். அப்புறம் சொல்லு, வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை, நீ தான் சொல்லலாம். சரி பாரு. டைம் போடுறா. ஏற்கனவே காலேஜுக்கு டைம் ஆச்சு வேறடா. சரி வரா போவோம். கலை சொல்றா. தமிழ் அன்னைக்கு என்ன உள்ள வச்சு லாக் பண்ணிட்டான்டா. சரி இன்னைக்கு அவனை லாக் பண்ணிடுறேன்டா உள்ளவே. தேவையில்ல, அதை வேலை பண்ணாத. காலேஜ் லேட் ஆச்சு. வா பார்த்துக்கலாம்டா.
அவனை போட்டேன்டா. தேவையில்லாத வேலை பண்ண மச்சான். அவனே இப்போதான் புதுசாக வந்திருக்கான். அவன் நீங்க என்ன பூட்டி விட்டான்டா உள்ளவே. அவன் போ. ஏய் போடா, தொண்டு விட்டுவாடா. போடா சொன்னா கேட்க மாட்டியா? சேர்றா நீ வேற இவன் சேர்றா போச்சு. அப்படியே போயிடு. திறந்து விட்டல. திறந்து விட்டேன்டா. திறந்து எடுப்போம். இது போய் திறந்து விட்டல. நான் போய் மறப்பனாடா. எட்ரா போ. போட்டி என்னடா? போட்டண்டா. பெட்ரூம்லே அப்புறம் சத்தமே கேட்கல. ஏய் போட்டண்டா. உண்மையை சொல்லு, போட்டியா என்ன? நான் போய் மறப்பனாடா. நான் போட்டேன்டா. சவுண்டே கேட்கலையடா. ஒருவேளை மறந்துருப்பானோ. எதுவும் மறந்துருப்பியா? அடிங்க. ஐயோ என்ன பண்ணுவோம்?
ரவி வாயா செத்துட்டானடா. ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு வந்த அவன் ஹாயா தூங்கிட்டு இருக்கான். மேல ரூம் குள்ள வச்சு பூட்டி இருக்க கூடாதா, பாத்ரூம் குள்ள வச்சு லாக் பண்ணிருக்கணும். என்ன ஆச்சு முதல்ல பாரு, செத்துக்கிட்டு போயிருக்க போறான் அப்படியே. ரவி ஒரு டச் அவன் என்ன பண்றான்னு போய் பாரு. சரி போறேன். ஏய் உண்டா சொன்னது நானே போய் பார்ப்பேன்டா. தமிழே வாடாக்கலே சும்மா தான் வந்துட்டு இதை ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன். ஃப்ரீயா? ஃப்ரீ தான், உட்காரியா? என்ன இல்லடா நீங்கள் ரூமுக்குள்ள வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். நல்லா கோவமாக இருப்பியோன்றதுக்காக சரி பேசலான்னு வந்தா நீனு ஒரு மாதிரியா இருந்தியா? கோவமாக இருக்கியா என்ன? கோவம்லாம் இல்லைடா, ஒன்றும் இல்லை. என்ன அவன் தான் பூட்டிகிட்டு போயிட்டான். என்ன பண்ணுறது, விட நடக்கிறதா நடக்கும். இல்லை அன்றைக்கி வந்து கேட்டு இருந்தோம். சரி நீ பேசினதை சரி அவன் விளையாட்டுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணது. ஆனால் அப்பயும் நான் வந்து சொன்னேன் வேணாடா கவி பண்ணாதான்னு அவனை சத்தம் போட்டேன். சத்தம் போட்டுட்டு கீழே போனதுக்கப்புறமும் நான் வந்து திறந்து விட சொன்னால் அந்த நான் அந்த கம்யூனிட்டி வந்து திறந்துட்டு பாதி லாக தான் திறந்துருக்கான். அவன் ஞாபகம் வருது அதிகம் தமிழ் அவனுக்கு. அதான் தெரியுமா, டைலாக் வர சொல்லுவானே, நான் போய் மறப்பானாடா அப்படின்பான். மறந்துட்டுப்பான் பைத்தியக்காரன். விட பார்த்துக்கலாம், அவன் பிரச்சனை. சரி என்னதான் பண்ணதுக்கப்புறம்? என்ன பண்ண, அதான் கரெக்டாக குளிக்க போனேன். குளிக்க போகிற முன்னாடி செல்லில் சார்ஜர் போட்டு போனால் குளிச்சுட்டு வந்து பார்த்தா ஃபோன் அடிச்சிருந்துருக்கலாம்ல நீனு. அதான்டா குளிக்க போனேன். குளிக்க போயிட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்து ஃபோனை பார்க்குறேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃபு. என்னடா சுவிட்ச் ஆஃப்னு பார்த்தா சரி சுவிட்ச் போடாமல் போயிட்டுக்கிறேன். வந்து உள்ளே வந்து ஃபேன் சுவிட்சை போடலாம் பார்க்குறேன், கரண்ட்டு கட்டு. ஏன் நேரம் அப்படியே பார்த்தா உள்ளே பாத்ரூமில் சோப் வலிக்கு உக்காந்துட்டேன். கொஞ்சம் பேக் அடி விழுந்துச்சு, அதான் வெளியே எங்கேயும் எழுந்து வரல. உக்காந்துட்டே இருக்கேன், ஒரு மாதிரி இருக்குதுன்னு தான் பேக் இந்த சைடு வலிக்குது. சரின்னு உக்காந்துட்டேன். அப்புறமேட்டு என்ன வழக்கமாக அவ்வளோதான், ஃபோன் சுவிட்ச் ஆஃபு. உக்காந்து தூங்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். இங்கே தான் தூங்கிட்டு மதியம் ஏதோ சாப்பாடு ஏதோ இருந்து போல், நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்களா? அது இருந்துச்சு. லைட்டாக சாப்பிட்டு அப்படியே உக்காந்துட்டேன். சரி பரவாயில்ல விடு, என்ன நேரில் போகலான்னா அதுக்கப்புறம் கூட இப்போ வாட்ஸ்அப்பில் அவகிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். அவள் தான் மெசேஜ் பண்ணா, ஏன் இன்றைக்கி வரேன்ட்டு வரலன்னு கேட்டா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னா. வரேன் நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படி என்னன்னு. ஏன் வரலன்னு கேட்டேன், அந்த மாதிரி ரூமு லாக் இருக்குது அதனால் வர முடியல அப்படின்னா. சரி சரின்ட்டா. நான் சொன்னேன் அவன்கிட்ட. அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா போய் திறந்து விட்றான், அந்த பையன் இப்போ தான் ரூமுக்கு புதுசாக வந்திருக்கான், போய் திறந்து விட்றான்னு. அவனும் முக்கியமாக சீரியஸாக பேசிக்கிட்டு தான் போய் திறந்து விட்றான்னு. நான் திறந்து விட்றேன்ட்டு வந்த நாய் பாயிலே திறந்து விட்டுரு போயிருக்காது. நான் எனக்கு சரி எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்ததுக்கப்புறமா எனக்கு என்னடா பண்ணேன்னு தான் சரி தெரிலன்னா பதட்டமாக வந்து பார்த்தா நீ தூங்கிட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். சரி அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ என்ன தான் பண்ண பார்த்துட்டு என்ன பண்ண போகிறேன், போய் நாளைக்கு சொல்ல வேண்டியதுன்னா அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி பண்ணால் சும்மா தான் ஜாலியாக வந்துட்டு ஏதாவது கிண்டல் அடிக்கலான்னு தான் அந்த மாதிரி சொன்னேன். முக்கியமான விஷயம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்றேன் இருக்கு வாழ்க்கையில் விடு, பார்த்துக்கலாம் விடு. என்ன என்ன ரொம்ப கஷ்டம்னாலாம் ஒன்றும் இல்லைடா. அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்குமா? என்ன பிடிக்கும் தான், பிடிக்காதனால யாரா சொல்ல பிடிக்கும். அப்புறம் சொல்லிவிட்டு போய் டைரெக்டாகவே பிடிக்கும்ல. அப்புறம் என்ன போய் டைரெக்டாகவே சொல்லிவிட்டு எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் எப்படா சொல்கிறது. இப்போ அந்த மாதிரி சொல்லிடுவான். சொல்லிட்டுனா இப்போ எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. இப்போ இந்த மாதிரி போய் நான் சொல்லிட்டேன், எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்து இந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டா அந்த ஒரு ஃப்ரெண்டு இல்லாமல் போயிடுவாளோ அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டம் ஆயிடாதா. தெரியுற அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி பரவாயில்ல விடு, நல்லதே நடக்கும். என்ன ஃபீல் பண்ணாத, சரியா நாங்கள் இருக்கோம். என்ன சரி ஒன்றும் பிரச்சனை.